தெய்வீக ஆற்றல் நிறைந்த புண்ணிய பூமிகள் பல இருப்பினும் சில தலங்கள் தனித்துவமான வரலாற்றையும் ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளன. அத்தகைய ஓர் அற்புதமான தலம்தான் சென்னைக்கு அருகிலுள்ள மாங்காடு. இத்தலம் அன்னை பராசக்தியின் தீவிர தவத்தால் புனிதமடைந்த ஓர் இடமாகும். இங்கு கால் பதிக்கும் ஒவ்வொரு அடியும் தெய்வீக அனுபவத்தின் வாயிலை திறக்கிறது. மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவில் பக்தர்களின் உள்ளத்தில் நீங்கா இடம் பிடித்த ஒரு சக்தி வாய்ந்த தலம். படைப்பு, காப்பு, அழிப்பு ஆகிய முத்தொழில்களை நிகழ்த்தும் அன்னை பராசக்தி ஒருமுறை சிவபெருமானின் சாபத்தால் தனது உக்கிரமான வடிவத்தை அடைந்து உலகை அச்சுறுத்திக் கொண்டிருந்தாள். உலக உயிர்கள் அனைத்தும் அன்னையின் உக்கிரத்தால் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின. இந்த உக்கிரத்தை தணித்து உலகை மீண்டும் சாந்தப்படுத்த வேண்டியது அவசியமாகியது. அப்போதுதான் உலகில் அமைதி திரும்பும். மாங்காடு திருத்தலம் அம்பிகை தனது திருமணத்திற்காக சிவபெருமானை வேண்டி ஒற்றை காலில் நின்று பஞ்சாக்னி எனப்படும் 5 அக்னிகளில் மத்தியில் கடுந்தவம் போய்ந்த புண்ணிய பூமியாகும். இந்த தவத்தின் உக்கிரத்தால் சுற்றியுள்ள பகுதிகள் வெப்பத்தால் தகித்தன, மரங்கள் கருகின, நீர்நிலைகள் வற்றின. அன்னை பார்வதி தேவி தனது தவத்தின் மூலம் உலகிற்கே ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தாள். பல்லாயிரம் ஆண்டுகள் நீடித்த இந்த தவத்தின் மகத்துவம் உலக இயக்கத்தையே ஸ்தம்பிக்கச் செய்தது. இது உலக வரலாற்றில் பதிந்த ஒரு தெய்வீக நிகழ்வாகும். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நமது பாரத தேசத்தின் ஒப்பற்ற ஞானியாகிய ஸ்ரீ ஆதிசங்கரர் இந்த மாங்காடு தலத்திற்கு எழுந்தருளினார். அம்பிகையின் தவ உக்கிரத்தால் ஏற்பட்ட வெப்பத்தையும் அளப்பரிய ஆற்றலையும் உணர்ந்த அவர் அந்த உக்கிரத்தை தணித்து உலக நன்மைக்காக அம்பிகையை சாந்தப்படுத்தும் பெரும் பணியை மேற்கொண்டார். ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு ஓர் அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். இந்த ஸ்ரீ சக்கரம் அம்பிகையின் உக்கிரத்தை முழுமையாக கிரகித்து அவளை சாந்த ஸ்வரூபிணியாக மாற்றியது. அம்பிகையின் மனம் குளிர்ந்து உலகிற்கு சாந்தத்தையும் அருளையும் பொழியும் தேவியாக மாறினாள். இன்றும் இந்த ஸ்ரீ சக்கரம் அம்பிகையின் சன்னதிக்கு முன்பாக லட்சக்கணக்கான பக்தர்களால் தரிசிக்கப்படுகிறது. இது ஆதிசங்கரரின் ஞானத்தையும் தெய்வீக ஆற்றலையும் பறைசாற்றுகிறது. இன்று மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் சாந்தமும் கருணையும் பொழியும் அன்னையின் இருப்பிடமாக திகழ்கிறது. இங்கு அம்பிகை சாந்த சொரூபியாக பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் அன்னையாக அருள்பாலிக்கிறாள். கோவிலின் பூஜை முறைகள் தனித்துவமானவை. குறிப்பாக எலுமிச்சம்பழ வழிபாடு இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. பக்தி ஸ்ரத்தையுடன் அம்பிகைக்கு எலுமிச்சம்பழ மாலையை சமர்ப்பிக்கும் பக்தர்கள் தங்கள் நோய்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் விடுபட்டு சகல நலன்களையும் பெறுவதாக ஐதீகம். எண்ணற்ற பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற எலுமிச்சம்பழத்தை காணிக்கையாக செலுத்தி அன்னையின் அருளை பெறுகிறார்கள். தினமும் நடைபெறும் பூஜைகள், வேத மந்திரங்கள் மற்றும் பக்தி பாடல்களால் கோவில் முழுவதும் தெய்வீக அதிர்வுகள் நிரம்பியிருக்கும். ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். அம்பிகைக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள் கண்ணுக்கு விருந்தாக அமையும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிறப்பு பூஜைகளும், வளர்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெறும் தங்கத்தேர் திருவிழா கண்கவர் காட்சியாகும். இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள். இது ஒரு பெரும் ஆன்மீக அனுபவமாக அமைகிறது. மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் வெறும் வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் ஆன்மீக அறிவையும் மன அமைதியையும் வழங்கும் ஒரு சக்தி வாய்ந்த மையமாக திகழ்கிறது. அம்பிகையின் தவம், ஆதிசங்கரரின் ஞானம் மற்றும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகிய மூன்றும் ஒருங்கே இணைந்த ஒரு புண்ணிய பூமியாகும் இது. இங்கு வந்து அன்னையை தரிசிப்பவர்கள் தங்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று மனநிறைவுடன் திரும்புவார்கள் என்பது திண்ணம். அன்னை காமாட்சியின் அருள் எப்போதும் நம்முடன் இருக்கும். வாருங்கள், மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு ஒருமுறை வந்து அன்னையின் அருளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்குங்கள். இந்த தெய்வீக அனுபவம் உங்கள் உள்ளத்தில் நிலையான அமைதியையும் சந்தோஷத்தையும் வழங்கும். அன்னை காமாட்சியின் பாதார விந்தங்களை வணங்கி வாழ்வில் வளம் பெறுங்கள்.